முப்படை அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசி தமிழ் தகுதி தேர்வு இருக்கு இல்லையா? தமிழ் தகுதி தேர்வு நீங்க ஃபுல் டெஸ்டே போட்டு பாருங்க. நான் சொல்றது புரியுங்க, நீங்களே ஆன்சர் போட்டு பாருங்க. எவ்வளவு கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியுதுன்னு பாருங்க. 32 மார்க் எடுத்தீங்கன்னா தான் நீங்க எலிஜிபிள் ஆகுவீங்களா, தெரியும் இல்லையா? ஸோ அடுத்த வீடியோக்கு போயிடலாம். ஞானபீடு விருது பெற்ற சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? ஜெயகாந்தன். ஞானபீட விருது பெற்ற சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா ஜெயகாந்தன். ஓகேவா? அடுத்து மதுரையின் முதல் பட்டதாரி பெண் உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் யாருன்னா கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான். அதே மாதிரி சின்ன பிள்ளை அவ்வை விருது வாங்கியிருப்பாங்க. பால சரஸ்வதி நாட்டியத்துக்காக பெயர் பெற்றவங்களா இருப்பாங்க. பாருங்க. அடுத்ததா பொறுத்துக. தூரு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த தாவரங்களோட இளமை பெயர்கள் சொல்லியிருப்பாங்க. தூரு அப்படின்றது புதர் செடியோட இளமை பெயர். கொழுந்தாடை அப்படின்றது கரும்பின் நுனி. நுழாய் அப்படின்றது இளம் பாக்கு. கவ்வைன்றது எல் பிஞ்சு. அப்ப என்ன ஆப்ஷன் வரும் பாருங்க? டி ஏ பி சி. ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தன்பொருணை என்று எந்த நதியை அழிப்பார்? தன்பொருணை அப்படின்னு சொல்லி எதை அழிக்கணும்னு பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றை தான் தன்பொருணைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அமராவதி ஆற்றை வந்து ஆண் பொருணை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க. செல்வத்தின் பயனே ஈதல் என்று கூறும் நூல். செல்வத்தின் பயனே ஈதல் சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூறு. தவறான ஒன்றனை காண்க. காசி காண்டம் நூல் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியன். கரெக்ட் தான். வெற்றி வேர்க்கை என்ற நூலின் வேறு பெயர் வந்து நெடுந்தொகையா? இல்ல, நருந்தொகை. அப்ப இது தவறு இல்லையா? அதிவீரராம பாண்டியன் பட்ட பெயர் வந்து சீவலமாறன். கரெக்ட் தான். நைடதம், கூர்ம புராணம், லிங்க புராணம் போன்ற நூல்களின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன். அப்போ வெற்றி வேர்க்கை நூலின் ஆசிரியர் வந்து அதாவது வெற்றி வேர்க்கை என்ற நூலின் வேறு பெயர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நருந்தொகை. நெடுந்தொகை இல்ல. அப்ப இதுதான் தவறானது. அடுத்து சேக்கியாரின் காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொது ஆண்டு 12. அடுத்து இந்திர விழா பற்றி கூறும் நூல். இந்திர விழா ஒரு எடுத்த காதை அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில ஒரு காதையே இருக்கும். இப்போ மணிமேகலை தான் இந்திர விழா பத்தி சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க. 2003ஆம் ஆண்டு வைரமுத்துவின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல். சாகித்ய அகாதமி 2003ல கேட்டிருக்காங்க. என்னன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம். இதுதான். அடுத்து ஒன்றன் பெயரை அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது. அதாவது ஒரு பொருள் வந்து அதை குறிக்காம அதனோட தொடர்புடைய இன்னொன்னுக்கு ஆகி வருவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகி இருக்கு இல்லையா? ஆகு பெயர் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாரதிதாசனின் நூல்கள் அல்லாத ஒன்று. பாரதிதாசன் நூல்கள் அல்லாத ஒன்று பாத்தீங்கன்னா தமிழகம், தமிழச்சின் தத்தி, குறிஞ்சி திட்டு, இதெல்லாம் பாரதிதாசன் தான். அகல் விளக்கு யார் எழுதினாங்க பாத்தீங்கன்னா மூவா. அப்போ இதுதான் அல்லாத நூல். அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை என்று பயின்று வந்துள்ள அணி என்ற குறளில் அகழ்வாரை தங்கும் நிலம் போல போல வருது பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து ஓம உருபுகள்னு சொல்லுவாங்க. போல, புறைய, அன்ன, இன்ன, மான அப்படின்னு வரும். அப்போ ஓம உருபு டைரக்டா வந்துச்சுன்னா ஓமையணின்னு சொல்லுவோம். ஓமையணி உருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஓமையணின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க. பே நை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிகளின் பொருள்கள். பே அப்படின்னா என்ன? ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 படிச்சு இல்லையா? அதுல பே அப்படின்றதோட பொருள் மேகம், நைனா இழிவு. இதுதான் கரெக்டான ஆன்சர். சூடி கொடுத்த சுடற்கொடி யாரு? சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள். இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா தினமும் அந்த மாலையை தானே சூடி சூடி இறைவனுக்கு வந்து கொடுப்பாரு. அதனாலதான் சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்லுவாங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை ஆரியபட்டா ஏவுதலுக்கு காரணமானவர் யாருன்னா விக்ரம் சாராபாய். இந்தியாவின் முதல் ராக்கெட் ஆரியபட்டா இல்லையா? அந்த ஏவுதலுக்கு காரணமா இருந்தவர் விக்ரம் சாராபாய் தான். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ராக்கெட் மனிதர் யாரு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க. தமிழ் என்ற சொல்லில் இருந்து திராவிடம் என்ற சொல் தோன்றியது என்றவர் யாருன்னா இராஸ் பாதிரியார். தமிழ், தமிழ, திராவிட, திராவிட அப்படின்னு சொல்லி தோன்றி இருக்கும். இது சொன்னவரு இராஸ் பாதிரியார். அடுத்து பாருங்க. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று கூறும் நூல். மாமழை போற்றுதும் மழை, அதாவது இயற்கையை வணங்கி முதல்ல நூல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்னன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எழுதினது இளங்கோவடிகள் இல்லையா? அவர் தான் வந்து மழையை போற்றி வணங்கி ஆரம்பிச்சிருப்பாரு ஒரு நூலை. அடுத்து கீழ்காண்பவைகளில் மங்களம் அல்லாதது. அதாவது மங்களம்னா அமங்கலமான சொற்களை பேசுறதுக்கு பதிலா மங்களமான சொற்களை பேசுறது இல்லையா? அப்ப சுடுகாடு அப்படின்றது மங்களமான சொல் இல்ல. ஓகே. திருமுகம், வெள்ளாடு, துஞ்சினார் இதெல்லாம் மங்களம். சரியா? வெள்ளாடுன்றது கருப்பாடு தான் வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. துஞ்சினார்னா இறந்தவங்களை துஞ்சினார் சொல்லுவோம். திருமுகம் அப்படின்றது ஓலை, அதாவது திருமுகம் சொல்லுவாங்க. பாரதிதாசன் எழுதிய நூல்களில் சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இழக்கம், குறிஞ்சி திட்டு. இது எல்லாமே பாரதிதாசன் எழுதிய நூல்கள் தான் இப்ப கரெக்டானது. தவறான ஒன்றை காண்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க.
குடைவரை கோயில்கள் இருபுறம் காவலர் சிற்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துலதான். பாண்டியர் கால சிற்பங்கள் பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றம். கற்சிற்பங்கள் வேகமாக வளர்ச்சி பெற்ற காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா சோழர் காலம் தான். அப்ப பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சான்று எதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலும் மாமல்லபுரமும் சொல்லலாம். இப்போ பேரூர் சிவன் கோயில்ன்றது தவறானது. இதுதான் ஆப்ஷன் டி தான் அப்ப தவறானது. அடுத்து பாருங்க, இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் பிரிவு படையின் தலைவர் இப்பதான் போன டெஸ்ட்லயே பார்த்திருப்பீங்க இல்லையா, லட்சுமி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுன்னு பாத்தீங்கன்னா கப்பல் பறவை. சிறகடிக்காமலே கடலையே தாண்டி போகுமா, அந்த அளவுக்கு பறந்துட்டே இருக்குமா. சரியா? அதே மாதிரி ஆர்டிகாலா அப்படின்றது அதிக தூரம் வலசை போகக்கூடிய பறவைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. டாக்டர் சலீம் அலி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சலீம் அலி என்னன்னு சொல்றோம்? இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். சீருடை திட்டம் கொண்டு வந்தவர் யாரு? காமராசர். சீருடை திட்டம் கொண்டு வந்தவரே காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் எம்ஜிஆர். அடுத்து, இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்கள் தமிழில் பெயர்க்கப்பட வேண்டும், படைக்கப்பட வேண்டும் என்றவர் யாரு? தமிழ்ல நிறைய நூல்கள் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளை அதனை விட சிறந்த பொருளோடு ஒப்புமைப்படுத்துவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓமை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு என்ற குரலில் வந்துள்ள அணி என்னன்னு பாத்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலையணி. அதாவது துப்பு அப்படின்ற சொல் வந்து திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும், சொல் பின்வரும் நிலையணின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொருள்னா பொருள் திரும்பி திரும்பி வரும், சொற்பொருள்னா சொல்லும் பொருளும் மாறி மாறி வரும். வஞ்ச புகழ்ச்சி அணின்னா புகழ்வதை போல பழித்தலும் பழிப்பது போல புகழ்த்தலும் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க ஏகதேச உருவகணினா ஏதோ ஒன்னத்தை மட்டும் உருவகப்படுத்தி இன்னொரு பொருளை உருவகப்படுத்தாம விட்டுருப்பாங்க. அதே மாதிரி தீவகாணி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா விளக்குல இருந்து வெளிச்சம் எப்படி வருதோ அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து எல்லாருக்குமே எல்லா இடத்துலயுமே பொருள், அதாவது அவங்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அதுதான் வந்து தீவகாணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன். சரியா? இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். திருக்குறளில் உள்ள இயல்கள். திருக்குறள்ல மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9 இயல்கள் இருக்கும் இல்லையா, பார்த்திருப்பீங்க. அறம் பொருள் இன்பம் இருக்கும் இல்லையா, அறத்துல 4, பொருள்ல 3, இன்பத்துல 2 இருக்கும். மொத்தம் அப்போ 9 இயல்கள் இருக்கும். திருக்கேதார பாடலை அருளியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தரர். அதுக்கு அடுத்ததா லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி. இதுதான் லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை தழுவி அதுல இருந்து மொழிபெயர்த்து இருப்பாங்க. அதே மாதிரி மருமக்கள் வழி மான்மியம், லைட் ஆஃப் ஆசியா, இது ரெண்டுமே வந்து கவிமணி எழுதினதா இருக்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி. அறுவடை திருநாள் இவங்க எல்லாம் மகர சங்கராந்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க குஜராத் இதுலலாம் வந்து உத்தராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாப்ல வந்து லோரி அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கல் எங்க சொல்லுவோம் நம்ம தமிழ்நாட்டுல, அதாவது அறுவடை விவசாய நிலங்கள்ல அறுவடை செய்யக்கூடிய திருவிழாவை தான் இந்த பேர்கள்ல அந்த மாநிலத்துல கொண்டாடுறாங்க. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடுவது என்ன? பரணி. பரணி இலக்கியம் தான் இது. சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு. இது எல்லாமே பல்லு, பிழை தமிழ், கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அந்த சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணுதான். போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடுவதுதான் பரணி. அதுக்கு அடுத்தது பாருங்க, தவறான இணையை காண்க. விடுதலை திருநாள் பாடல் எழுதினவர் வந்து மீரான்றாங்க. கரெக்ட் தான். மீராவோட இயற்பெயர் வந்து மீ ராசேந்திரன். ஓகே. அன்னமிடு தூது இதழ் நடத்தியவர் மீரா தான். மீரா எழுதிய நூல் வந்து கோடை வயல்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, அவர் எழுதின நூல் என்னன்னா 3 6 கோடையும் வசந்தமும், ஹைக்கூ, குக்கு இதெல்லாம் எழுதியிருப்பாரு. இந்த கோடை வயல் எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேணுகோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் எழுதியிருப்பாரு. இதுதான் தவறானது. ஆப்ஷன் டி தான் தவறான இணை. 63 நாயன்மார்கள் ஒருவர், 18 சித்தர்களில் ஒருவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருமூலர். அதே மாதிரி ஆழ்வார்கள் 63 பேர், நாயன்மார்கள் 63 பேரு, ஆழ்வார்கள் எத்தனை பேரு? 12 பேர் இல்லையா. அடுத்து பாருங்க, முத்தமிழ் காப்பியம் அல்லது குடிமக்கள் காப்பியம் எது சொல்றோம்னா சிலப்பதிகாரம். தவறான இணை கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரன்றது கரெக்ட் தான். சிலப்பதிகார காண்டங்கள் காதைகள் 3 காண்டங்கள் 30 காதைகள் இருக்கும் சிலப்பதிகாரத்துல. அப்ப இதுவும் கரெக்ட் தான். அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்றது யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான் வந்து இளங்கோடிகளை பார்த்து சிலப்பதிகார அடிகளை நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லி பாரு. அப்ப அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் தான். யார்கிட்ட சொன்னார்னா இளங்கோடிகள் கிட்ட சொன்னாரு. அப்ப சொன்னது வந்து இளங்கோடிகள் இல்லை. அப்ப இந்த கூட்டு தான் தவறானது இல்லையா. ஆப்ஷன் சி 3வது தவறா இருக்கும்.
நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இளங்கோடிகள். சீத்தலை சாத்தனார் என்ன சொல்லுவாருன்னா அடிகள் நீரே அருளுகன்னு சொல்லுவாரு. அதுக்கு இளங்கோடிகள் எப்படி சொல்லுவாருன்னா நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள்னு சொல்லுவாரு. அப்ப இதுதான் தவறு இல்லையா? அப்போ 3 மட்டும் தான் தவறு. அடுத்து கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா கி ராஜநாராயணன். அடுத்ததா தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்களில் ஒன்று. கருப்பொருள்கள் படிச்சிருப்பீங்க. 5 இணைகளோட கருப்பொருள்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதாவது உணவு, மக்கள், அந்த இசைக்கருவிகள், அப்புறம் அவங்களோட தொழில் என்ன, இதெல்லாம் படிப்பீங்க. இதெல்லாம் தான் கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். தொல்காப்பியம் குறிப்பிட கருப்பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா பறை. இது ஒரு வகையான இசைக்கருவி. இது எல்லாமே இசைக்கருவிகள் தான். தவறான பொருத்தத்தை காண்க. அளபடை பத்தி வந்திருக்கு. செய்யுளிசை அளபடை. ஆண் வந்துச்சுன்னா அது வந்து செய்யுளிசை அளபடைன்னு சொல்லுவோம். ஒற்றளபடை, அதாவது 2 ஒற்று வருது இல்லையா, அது வந்து ஒற்றளபடை. இனிசை அளபடை வந்து ஊ வருது இல்லையா, இனிசை அளபடைன்னு சொல்லுவோம். சொல்லிசைனா வந்து ஈ வரணும். இப்போ ஒரு ஈ அப்படின்னு சொல்லுவலாம். இந்த மாதிரி ஈ வந்துச்சுன்னா அதுதான் வந்து சொல்லிசை அளபடைன்னு சொல்லுவோம். இங்க ஓதல் வந்திருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா செய்யுளிசை அளபடை தான். அப்போ இது தவறானது. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் தவறு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில்கள். என்ன மூங்கில் பாத்தீங்கன்னா கூட்டு மூங்கில். மூங்கில்கள்லயே வகைகள் கொடுத்துருப்பாங்க. இதுல கைவினை பொருட்கள் செய்யறதுக்கு கூட்டு மூங்கில் தான் உதவும். அடுத்து பாருங்க, அயோத்திதாசர் பிறப்பு 1845 மே 20. அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். கரெக்ட் தான். அயோத்திதாசர் தொடங்கிய இதழ் வந்து ஒரு பைசா தமிழன். கரெக்ட் தான். அப்புறம் ஒரு பைசா தமிழன் இதழ் மாற்றப்பட்ட பெயர் என்ன? ஒரு பைசா தமிழன் இதழின் மாற்றப்பட்ட பெயர் வந்து திராவிடம் கொடுத்துருவாங்க. இது தவறு. என்னன்னு மாத்தினாங்கன்னா தமிழன் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஒரு பைசா தமிழனை வெறும் தமிழன் அப்படின்னு மாத்தினாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட்ல வந்து வார இதழா இருந்துச்சு, அதுக்கப்புறம் 4 இதழா மாறுச்சு. அப்போ ஆப்ஷன் டி தான் இல்லையா? இது போடாமலே வந்துட்ட பாரு. ஆப்ஷன் டி தான் தவறான. அடுத்து பாருங்க, 1957 வெளிவந்த அம்பேத்கரின் நூல். அம்பேத்கரோட நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தரும் அவரின் தம்மமும். அடுத்து பாருங்க, விழித்தொடர் நண்பாப்படி. சரியான விடையை காண்க. இதுல எதெல்லாம் சரியா இருக்குன்னு கேட்டுறாங்க. விழித்தொடர் நண்பா அப்படின்னு வருது இல்லையா, வா அப்படி வருதா விழித்தொடர். பெயரெச்ச தொடர் வரைந்த ஓவியம் ஆ வருதுங்களா, அப்ப பெயரெச்ச சொல்லலாம். இடைச்சொல் மற்ற இருக்கு இல்லையா, அப்ப இடைச்சொல் சொல்லலாம். அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா இப்ப பாம்பு பாம்பு, தீ தீ அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதாவது பிரிச்சா பொருள் தந்து. பாம்பு பாம்புன்றத பாம்பு அப்படின்னு ஒரே சொல்ல எடுத்தாலும் அது பொருள் இருக்கு. அப்ப பிரிச்ச பொருள் தந்துச்சுன்னா அடுக்கு தொடர். பொருள் தரலன்னா அது இரட்டை கிளவின்னு சொல்லு. இப்ப சலன்னு இருக்கு, சலை அப்படின்னா என்ன பொருள் இருக்கா, இல்ல. அப்போ இது வந்து இரட்டை கிளவின்னு தான் வரணும். இப்போ இதுதான் தவறு இல்லையா? அப்போ 1 2 3 சரி. சரியானதுதான் கேட்டிருக்காங்க. 1 2 3 சரி. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல். முற்று பெறாமல் எஞ்சி நிறுத்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். தான் வினை எச்சம் பெயரெச்சம் சொல்றோம் இல்லையா, வந்த சென்ற அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, வந்து அப்படின்னா அதெல்லாம் எச்சம். பொருளே முற்று பெறாம இருக்கும். முற்று பெற்ற வினை சொற்களை என்ன சொல்லுவோம்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். வினை முற்றுன்னு சொல்லுவோம். சாரி, முற்று பெற்ற வினை சொற்களை வினை முற்றிச்சு, வினை முடிஞ்சிச்சு அப்படின்றத வினை முற்றுன்னு சொல்லுவோம். பரணி இலக்கியம் டேஷ் யானைகளை போரில் வென்ற வெற்றி வீரனுக்கு பாடப்படுவது ஆகும். 1000 யானைகள் ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணம் இருக்கு. அப்போ 1000 யானைகளை போரில் வென்ற வீரனுக்கு பாடுவது தான் பரணி. அடுத்து பாருங்க, காடு என்ற பாடலுடன் தொடர்புடையவர். காடு அப்படின்னு நூல் எழுதினவர் யாருன்னா சுரதா. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வானமாமலை. இவர் தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடலை தொகுத்தவர். கார் அறுத்தான் பொறுத்துக்கு. அடுத்து பாருங்க, கார் அறுத்தான் அப்படின்றது காலம், கார் காலம் வருது இல்லையா, காலவாகு பெயர். 5 மீட்டர் வெட்டினான், மீட்டர் வருது இல்லையா, இது வந்து நீட்டல் அளவை ஆகு பெயர். வற்றல் தின்றான், வற்றல் அப்படின்றது ஒரு தொழிலாகு பெயர். முல்லை தொடுத்தால்ன்றது முதலாவாகு பெயர். அப்போ CDVA ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, ராவண காவியத்தில் அல்லாத காண்டம். என்ன காண்டம் பாத்தீங்கன்னா ராவண காண்டம் தான். ராவண காவியத்துல ராவண காண்டம் அப்படின்னு ஒரு காண்டமே இல்லை. மொத்தம் 5 காண்டங்கள் இருக்கும். விந்த காண்டம், இலங்கை காண்டம், போர் காண்டம், அடுத்தது தமிழக காண்டம், பழபுரி காண்டம் அப்படின்னு சொல்லி 5 காண்டங்கள் இருக்கும். ராவண காண்டம் இல்லை. அடுத்து பாருங்க, இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வலிமையை நிலைநாட்டல். வலிமையை நிலைநாட்டுறதுக்காக தும்பை பூவை சூடி, அதாவது 12 திணைகளுக்குமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரியா. ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர். தமிழ் விடு தூது யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. தமிழ் விடு தூதோட நூல் பேர் யாருன்னு தெரியாது. ஆசிரியர்
ஓகே, அடுத்து 54வது கொஸ்டின் பாருங்க. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை. ஏற்றுமதி இறக்குமதி பத்தி சொல்லக்கூடிய நூல் வந்து பட்டினப்பாலை. ஓகே, அடுத்து பாருங்க. தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாக்கர். கப்பற்கலைன்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும், அதுல இருக்கும். கீழ்த்திசை நூலகமானது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எத்தனையாவது தளத்தில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7வது தளத்துல இருக்கு கீழ்த்திசை நூலகம். சரிங்களா? அதே மாதிரி அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியாவிலேயே ஒரு முதன்மையான நூலகம். 8 தளங்கள் இருக்கக்கூடியதா இருக்கும். அந்த 8 தளங்களுக்குமே கொஞ்சம் படிச்சிருங்க. தமிழ்நாட்டின் மைய நூலகம், தமிழ்நாட்டோட மைய நூலகம் எதுன்னு பாத்தீங்கன்னா கன்னிமரா நூலகம். அதிகப்படியான தமிழ் நூல்கள் இருக்கக்கூடிய நூலகம். அதுக்கு அடுத்துதான் சரியான இணையை காண்பன்னு கேட்டிருக்காங்க. செழியன் வந்தது, வந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? திணை வழு, வழுனா குற்றம். நேற்று வருவான், நேற்று வந்தான்னு சொல்லியிருக்கணும், கால வழுதும் கரெக்ட் தான். நீ வந்தேன், நீ வருவாய்ன்னு சொல்லியிருக்கணும், இடவழுதும் தவறுதான். இப்ப தென்னந்தோட்டம் அப்படின்றது விடை வழுவா இல்ல, இது வந்து மரபு வழுன்னு சொல்லுவாங்க. தென்னந்தோப்புன்னு தான் வரணும், தோட்டம்னு வரக்கூடாது. அப்ப இதுதான் தவறு. சரியான இணைதான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 2 3 சரி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். மற்றொன்று தா என்பது மற்று, உதாவும், மற்று, பிற இதெல்லாம் என்ன சொன்னோம்னா இடைச்சொல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இடைச்சொல் தொடர். பாடினான் குமரன் என்பது வினை முற்று, அதாவது வினை முடிஞ்சிச்சு இல்லையா? குமரன் பாடிட்டான், வினை முற்று பெற்றுச்சு, வினை முற்று தொடர்ன்னு சொல்லுவோம். சேரர்களின் நாடு தலைநகரம் முறையே. சேரர்களோட நாடு என்னன்னு சொல்லுவோம்னா குடநாடு, தலைநகரம் வந்து வஞ்சி. அடுத்து முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எதுனா நாமக்கல். முட்டைனாவே நமக்கு எப்ப ஞாபகம் வரும்? நாமக்கல் தான். ஓகே, அடுத்து பாருங்க. தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் கரூர் என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க அறிஞர் தாலமி. கரூர் தான் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு சொன்னவரு தாலமி. அடுத்து பாருங்க ஓமை தொகை. ஓமைனா அதாவது அந்த பொருளையும் அதை எதை கூட சிறப்பிக்கிறாங்களோ அதையும் அதோட பொருளையும் ஒன்று போல கூறுவதுதான் ஓமை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா முத்துப்பல், இதுதான் வந்து ஓவமை. அடுத்து பாருங்க பொறுத்துக. பொறுத்துகன்னா நெகிழி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தீச்சுடரா? ஆமா. சென்னின்றது வெற்புனா மலை, விச்சைனா கல்வி, நெகிழினா தீச்சுடர், சென்னினா உச்சி. ஓகே, சி. அடுத்தது ஏ, சி, ஏ, டி, பி. ஆப்ஷன் ஏல இருக்கு பொருள். இதெல்லாம் அதோட பொருள்கள். தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் எது? தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் கேட்டிருக்காங்க. இகரம் கேட்டதான் குற்றியல் இகரம் சொல்லணும். உகரம் கேட்டதுனால குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்து துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை உடையவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் பெருஞ்சித்திரனார். பாவலேறு அப்படின்ற சிறப்பு பெயர் இருக்கு அவருக்கு. அடுத்து பாருங்க சேரன் செங்குட்டுவனின் சகோதரர். சேரன் செங்குட்டுவனோட சகோதரர் யாருன்னா இளங்கோவடிகள். இவர் தான் சிலப்பதிகாரத்தை எழுதினார் சொல்லி பார்த்தோமா? அடுத்து பாருங்க வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் அப்படின்னு சொல்லி பாடியவர் யாருன்னா பாரதியார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. அடுத்து பாருங்க 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 18 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் 18 மேற்கணக்கு நூல்கள் சொல்லுவோம். இப்ப இந்த குறிஞ்சி பாட்டு, பரிபாடல், நருந்தொகை இதெல்லாம் வந்து 8 தொகையில வரும் இல்லையா? குறிஞ்சி பாட்டு 10 பாட்டுல வரும். அப்போ ஆசார கோவை, பழமொழி, திரிகடுகம், மூதுரை, ஏலாதி இதெல்லாம் 18 நூல்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுவோம். அடுத்து பூங்கொடி, வீரகாவியம் என்ற நூல்களின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம் முடியரசன். அடுத்து குதிரைகளை தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்தனர் பாத்தீங்கன்னா அரேபியா. அரேபியா குதிரை, அரேபியா குதிரை மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அரேபியால இருந்தா குதிரை இறக்குமதி செய்வாங்க. அதே மாதிரி சீனத்துல இருந்து பட்டு இறக்குமதி செஞ்சிருப்பாங்க இல்லையா? ஓகே, அடுத்து பாருங்க காயிதே மில்லத் என்பதன் பொருள். காயிதே மில்லத் அப்படின்றதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்றதுதான் பொருள். இந்திய வனமகன் என்று போற்றப்படுபவர் ஜாதவ் பயேங். இவர் தான் இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லி போற்றப்படுவாரு. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் கூறிய பெரியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊவேசா. ஊவே சாமிநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் நிறைய பழமையான ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்து நூலா பதிப்பிச்சிருப்பாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் இருக்காரு இல்லையா? இவரோட மாணவர் தான் இவர். ஓகேவா? மணிப்பல்லவ தீவில இருந்த புத்த பீடிகையை காவல் செய்தவள் யாருன்னு பாத்தீங்கன்னா தீவத்திலகை. அடுத்து பாருங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யாரு? வள்ளலார் இல்லையா? இந்த மாதிரி வள்ளலார் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாரு. அதெல்லாமும் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க.
ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஔடதமாம். அதாவது இந்த இம்மு போயிட்டு தா கூட காலத்தை சேர்த்து ஔடதமாம் அப்படின்னு சொல்லி வந்துடும் இல்லையா. கொஞ்சம் பிரித்து எழுத சேர்த்து எழுதலாம், ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் தப்பு பண்ணிடாத பாருங்க. அடுத்து ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆழக்கடலை எப்படி பிரிப்போம்னா ஆழம் கூட்டல் கடல் ஆழக்கடல். நீங்க வாய் விட்டு சொல்லும் போதே வந்துடும். அப்ப இந்த இம்மை எடுத்துட்டு இதுக்கான இணைய எடுத்து சேர்ந்துரும் இல்லையா, ஆழக்கடல் அப்படின்னு வந்துடும். அடுத்து எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் பாருங்க, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்ப எளிது அப்படின்றது ரொம்ப ஈஸியானது இல்லையா, அப்போ அரிது கிடைப்பதற்கு அரிதானது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எளிது அப்படின்றது அதோட எதிர்ச்சொல் அரிது. ஓகே, தேங்க்யூ.